என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க மைக் செட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த நேரத்துல யார் மெசேஜ்? மழை மழையா பொழியும். ரீல்ஸ் எக்ஸாம். ஐயோ, நேற்று ஃபுல்லாக ரீல்ஸாக பார்த்துட்டுமே எதுவும் மண்டைக்கு வர மாட்டேங்குது. இப்போ நான் என்ன எழுதுவேன்? ரீல்ஸாக ஞாபகம் வருது. ஐயோ, ஆன்சரை தவிர எல்லாம் ஞாபகம் வருது. எதையாவது எழுதி விடுங்க. முடிஞ்ச போச்சா? எனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. இப்போ கூட வருது எனக்கு. இது நினைச்சே பயமா இருக்கு. ஆமா, எனக்கு ஒரு தடவை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பா இதெல்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் இருக்கு. கடவுளே, படிச்சதெல்லாம் வரணும். படிச்சது தெரிஞ்சிச்சா? இதுவும் படிச்சது. நான் படிச்சதெல்லாம் வந்துருச்சு. சிரட்டம் கன்ஃபார்ம். த பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போச்சு, எல்லாம் போயிடும். அப்புறம் ஸ்டார்டிங் கிளாஸ் இல்ல, ஞாபகம் வர மாட்டேங்குது. த பிரின்சிபல் மேனேஜ் அதோட அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஐயோ, நைட்டுக்குள்ள பிரச்சனை ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். The interest and profit. Interest profit. ஏதேதோ பேச்சு. இங்க ஸ்டூடெண்டா? பாட்டு எழுதுறேன், பாட்டு பாடிட்டு இருக்கேன். உடனே எழுதுறேன். இது என்னது? ஓ, ரொமான்ஸ். எழுது. படிக்கலையா? படிச்சேன். நான் வேணா காட்டவா? லூசு, எழுது. சார், நான் இருக்கேன். எழுதுங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. போறாரா? அதெல்லாம் கிடையாது, உட்கார். புரிஞ்சுக்க மாட்டீங்களா சார்? போயிட வேண்டியதான் சார். என்னது இப்படின்னா? பாத்ரூம் போறேன் சார். என்னடா சார்? ரெண்டுக்கு சார். அதான் போயிருக்கான்ல, வரட்டும், உட்கார். நமக்குனே வரானுங்களே. வந்துட்டான் சார். சார் சார், இதுக்கு மேல முடியாது. டேய் 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 டேய்,
இருக்கே ஒரு ரெட் டிராகன். இறங்கி இருந்தா நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள மேடா மாத்தும். இது காட்டுமானா மச்சான் பேப்பர் குடுறா. அதான் பேப்பரா மச்சான் வேணாடா. ஏய் ப்ளீஸ்டா உண்மையே எழுதுடா. இத வாங்கி இதையும் பார்த்து எழுதுவாரா அவரு? அட பாவிகளா. அட கன்றாவிய பேப்பர் ஒன்று குடுறா. இந்தா மச்சி. தேங்க்யூ. பிரிச்சு போட்டுற போறாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? ஐயோ போச்சுடா. இவங்க டேய் ஆன்சர் எழுதுறானே என்ன கருமத்தை எழுதி வச்சிருக்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு அதை நம்பி எழுதிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. எழுதுங்க சும்மா தானே எழுதுறோம். ஒண்ணு தெரியாதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. பெட்டி கிட்ட எதுவும் வச்சிருக்கியா? ஏமா நீ ஏதா இதுங்கதான் இப்படி இருக்குங்க. ஐயா நீ எழுது. அநியாயத்துக்கு காப்பி அடிக்கீங்க. ஓகே சார். டேய் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாம எழுதுன. குட் ஸ்டூடெண்ட் அதான். ஆரம்பிக்கலாமா? அடுத்து 5 மார்க்கு. மைக்ரோ மினி ஜெராக்ஸ். என்னடா எல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்க? என்ன இவனு எழுதுறான்? டேய் நான் ஒன்னும் எழுதல, கம்மிடுறா. எழுதலையா? ஒண்ணுமே எழுதுடா ப்ளீஸ்ரா. டேய் நான் ஒன்னும் எழுதலடா. வெயிலான சாவடிச்சிருவாங்கடா ப்ளீஸ்ரா. எனக்கு எப்படி புரிய வைப்பேன்? சார் பாத்துற போறாரா, கம்மிடுறா. மச்சான் உன் காலில் கூட வரேன்டா ப்ளீஸ்ரா. சரி இரு. என்ன எழுதுறாரு? என்ன ராக்கெட் பண்ணிட்டு இருக்காரு? அப்படியே கொடுக்க வேண்டியதுதானே? அதானே நேரா சாருக்கு போயிடுங்க. ஐயோ வெளியில போயிருமா? சாருக்கிட்ட போயிடும்னு நினைக்கிறேன். இதுதானே போச்சு. சும்மா கொடுத்து ராக்கெட் விட்டு ஐயோ பாத்துட்டாரு. ஆத்தி வெளில துரத்திட்டாங்களா? ஏன் கேவலமா சிரிக்கிறா? காதல் என்னும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் டோலி டோலி நம்ம சேர்ந்தா ஜாலி ஜாலி ஜாலி. இருக்கா வெளில வந்தீங்க? எப்படி என் கவிதை? ஏண்டா இந்த கருமத்தை பார்த்து எதை போன நாள் வெளியே அனுப்பிச்சானே? ஐப்போற சுகமே தனி. போயிட்டு வந்துட்டாரா? வேரல் கொக்காதே கொக்காதே கொக்க கேட்காதே அப்படி பார்க்காதே. இவன் வேற வந்து போயிட்டு இருக்கானே. 2 2 4 4 4 4 8 2 2 4 4 4 4 4 8. மச்சான் மச்சான் காட்டுறடி. ஐயோ என்னடா இதெல்லாம் இதான் பண்ணிட்டு இருந்தீங்களா பின்னால? உங்களுக்கு தான் டிசி கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். கண்டிப்பா வர மாட்டேன். இதான் லாஸ்ட் வார்னிங். கெட் அவுட் எவ்ரிவன். இவனை ஏதாவது ஒன்று எடுத்து அடி. மறுபடியும் கேமரா.
இவங்களை காப்பாத்தினா நாம மாட்டிப்போம். ஐயோ ஹாய் பாய் பாய். எல்லாமே முடிஞ்சிருவாங்க. ஆரங்கட பரோட்டா வேலையை செய்யுது. ஓ யாரும் பார்க்கல. கடவுளே, இன்னைக்காச்சும் நான் அடுத்து வந்து பிட்டு அடிச்சிடணும். ஆமா ஆமா, இந்த மாதிரி ஆட்கள் கூட நம்மளையும் மாட்டி விட்டுருவோம். தம்பி பேசாம எழுதுங்க. பயப்படுறாரு அது அதான். எழுதுறதே. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. இப்போ வேற தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு சாத்துவேன். எழுதுடா. நீ எழுதுமா, நீ எழுது. ஏமா யாராவது பிட் அடிச்சா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். பிட் அடிக்கிறதே அவதான், அவட்ட கேட்குறாங்க. The principal management of இன்னுமா the principal management of யார்கிட்ட கேட்கலாம்ல. 5 minutes. அவ்வளவுதான். இப்ப எழுதுவோம் பா. the principal management of வந்துச்சு, ஞாபகம் வந்துடுச்சு. இன்னும் வரலையா? டைம் ஆயிடுச்சு, எழுது. நீ என் கூட இருந்தா ஒரு நிமிஷம் கூட ஒரு வருஷமா வாய்ப்பே இல்ல. இதையாச்சும் எடுத்து ஏத்திடலாம். டாட்டா சொல்லி போப்போம். பிட் அடிக்க விடுறாண்டே. அங்க யார பேசிட்டு இருக்கிறது? தம்பி மாட்டான் போலே. லாஸ்ட் வார்னிங். ஏய் இது சார், படிக்க முடியுது முடியல. சார். நான் அப்படியே இது எப்படியும் அடிக்க போறது. நாம வச்சு யூஸ் பண்ணிப்போம். சார் எக்ஸாம் தெரிஞ்சுக்கண்டா. இவ்வளவு லேட்டாவா? போகுடா, நீ எதுக்கு அந்த 5 minutes டா. நடுவில் லேட்டாக வந்துட்டோமா? சாரி சார். தடையாது கரெக்டான டைமுக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். லாஸ்ட் 1 minute. ஞாபகம் மாட்டேங்குது. ஆமா வந்துச்சு. ஐடியா இல்லையா? விக்கி மச்சான் ஒரே பேப்பர் கூட எழுதி கொடுத்தாண்டா. ஒரே பேப்பர் கூட. தேங்க்ஸ்டா. அபி ஒரே பேப்பர் வீட்டு கட்டி கொடுத்துருவாரா? பாத்தேன். ஒரே பேப்பர். அவர் என்ன பாட்டு எழுதிருக்காரு. எல்லாரோட பேப்பரையும் வாங்கி கட்டி கொடுத்துருவாரோ? பேப்பர் ஒரே பேப்பர். போடா, பாத்ரூம்ல தண்ணி வரலடா. தண்ணி வரலையா? மச்சான் ஒரே பேப்பர் கூட. தேங்க்ஸ். மச்சான் ஒரே பேப்பர் கூட. என்ன பண்ண போறது? மச்சான் ஒரே பேப்பர் கூட. அதான் முடிஞ்சுது. அதான் கட்டி கொடு. மாட்டிக்காரு. சார் ஐ அம் டன். அது எங்க பேப்பர்ரா? டேய் மாட்டி பார். இந்த பூடி இவன் எப்படி எழுதனா? லாஸ்ட் டைம்ல எல்லார் பேப்பரையும் வாங்கி ஒண்ணா கட்டி கொடுத்து மாஸ் காமிச்சிட்டடா. செம்ம ஐடியா. எப்படி நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிரஸ்ல வரலாம்ல. நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது காரணம் என் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் என் பேர். என்ன செட்டு क्वेश्चन பேப்பர்? செட்டா? என்ன செட்டு? நான் தான் அவங்க எல்லா ஆன்சர் வாங்கி ஒண்ணா கட்டி கொடுத்துருக்கல. எப்படி நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நான் வேற டிபார்ட்மெண்ட் இதுவா? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் என் பேர். வேற குரூப் போல இருக்கு. இந்த டீம் நான் மேட்ச்ல தெரியல வச்சா பைத்தியமா. பைத்தியமா? ஏய் இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? பைத்தியக்காரா, செட் ஏ செட் பி செட் சி ஏதோ ஒன்னு எழுதுனா தான் பாஸ் பண்ணுவாங்க. நீ 3 தேதி கட்டனல்ல, இந்த வருஷமும் ஃபெயில் தான். பைத்தியம் வா மச்சான். போச்சுடா. அப்ப எந்த வருஷமும் ஃபெயிலா? அப்போ மறுபடியும் முதல்ல இருந்தா சூப்பர், நல்லா இருக்கு.
ஆனா இந்த மாதிரி இருப்பாங்க உண்மையிலேயே அந்த பாட்டு எழுதுறது இதெல்லாம் எல்லாம் காமெடின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எழுதுவாங்க நிறைய பேர். நானே நான் பார்த்து எழுதியிருக்கேன். நான் எழுதியிருக்கேன். இல்ல உண்மையிலேயே எழுதுவாங்க. இந்த தமிழ் எக்ஸாம் இந்த ஹிஸ்டரி எக்ஸாமுக்குலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால நடுவுல கதை என்ன வாயில என்ன வருதோ படம் கதை எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இதை எழுதிட்டீங்கன்னா போதும். உள்ள எல்லாம் படிக்க மாட்டாங்க. 4 வட்டம் 2 அதே மாதிரி இந்த அழகா எழுதுறவங்களும் பயங்கரமா அழகா எழுதுவாங்க தவிர அதுல ஒண்ணுமே இருக்காது. போய் படிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. என்னோட ஸ்டாண்டர்டிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணு பார்க்க மாட்டாங்க. இந்த இதுல காட்டின மாதிரி ஒரு பொண்ணு பயங்கர பிட் அடிக்குதா, உண்மையிலேயே பொண்ணுங்க பயங்கரமா பிட் அடிக்குங்க. பாவமா இருக்குங்க மூஞ்சிலாம். அதுங்க அதான் கொடுக்கவும் கொடுக்காது. நம்மளையும் அதாவது இந்த மாதிரி பயந்தாங்குழிங்களும் இருக்குங்க. அதாவது நம்ம பிட் அடிச்சாலும் நம்மளையே மாட்டி விட்டு அவனும் பிட்டு ஒழுங்கா அடிக்க மாட்டான், நம்மளையும் மாட்டி விட்டுருவான். அவன் பயத்துல உளறிடுவானுங்க. அந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் இருக்குங்க. எனக்கு படிக்கவே இல்லைனாலும் நான் போய் கதை வேணா அடிப்பேனே தவிர எனக்கு உண்மை எனக்கு பிட் அடிக்கிறதுல பயம். எனக்கு இங்க மாட்டிக்க போறோம். அது ஒரு பப்ளிக் எக்ஸாம்லாம் நான் அடிச்சது கிடையாது. பப்ளிக் எக்ஸாம்லாம் அடிச்சேன்னா போக வேண்டியதுதான். பறக்கும் படை வருவாங்க. அது அப்படி சொல்லியே பயங்காட்டிட்டாங்க. அதனால அது பிட் அடிக்கிறதோ காப்பி அடிக்கிறதோ கேட்கறது கூட பயந்து அப்படியே அது தெரியலனாலும் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கோம் தவிர அது இந்த அளவுக்கு பண்ணதே கிடையாது. சொல்ல போனா இப்ப கூட இந்த கனவெல்லாம் வருது எக்ஸாம் எழுதுற மாதிரி. இப்பவும் எப்படி வருதுன்னா, அதாவது ஸ்கூல் எக்ஸாம்ல என் காலேஜ்ல படிச்சவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அது கனவுன்னு தெரியுது. ஆனா அது ஒண்ணுமே படிக்கலன்னு தெரியுது. என்ன ஐயோ ஒண்ணுமே எழுதலையே என்னத்த எழுதுவேன் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. அது தூங்கி வச்சக்கு அப்புறம் அப்பா அது கனவுடா, நல்ல வேலை எக்ஸாம்லாம் இல்ல அப்படின்னு ஒரு அந்த எக்ஸாம் பயம் இருக்கதான் செய்யுது. ஆமா ஆமா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸாம் கனவு இன்னும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்